இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் ராகு, தனுசில் குரு மற்றும் சூரியன், மகரத்தில் செவ்வாய் மற்றும் வக்கிர புதன், கும்பத்தில் சுக்கிரன் மற்றும் சனி, மீனத்தில் கேது. இங்கு செவ்வாய் மற்றும் புதன் சேர்ந்து மகரத்தில் இருக்கின்றனர். இவர்களுக்கு 9இல் ராகு இருக்கின்றார். இவருக்கு ஒரு நண்பர் இருக்கின்றார். அடுத்து வந்த காலங்களில் அந்த நண்பரை இவர் இழக்கின்றார். புதன் நண்பரை குறிப்பவர். புதன் வக்கிரமாக இருக்கின்றார். பின் ராசியோடு தொடர்படுகின்றார். புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. புதன் வக்கிரமாக இருப்பதால் செவ்வாயை விட்டு விலகி பின் ராசிக்கு செல்கின்றார். அப்போ செவ்வாய் ராகுவால் தொந்தரவுக்குள்ளாகின்றது. செவ்வாய்க்கு கடும் பகை ராகு. புதனும் செவ்வாய்க்கு பகைதான். ராகு அளவுக்கு பகை இல்லை. செவ்வாய்க்கு ராகு புதன் தொடர்பு. இங்கு செவ்வாயை விட்டு புதன் விலகியதும் ராகுவால் செவ்வாய் எச்சரிக்கப்படுகின்றார். புதன் வக்கிரமாக இருப்பதனால்தான் பின் ராசிக்கு செல்கின்றார். நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கிறேன், ஒரு கிரகம் வக்கிரமாக இருந்தால் அந்த கிரகத்தை பின் ராசியோடு வைத்து பலன் எடுக்க வேண்டும் என்று. அப்போ இங்கு செவ்வாயோடு புதன் சேர்ந்திருக்கின்றது. புதன் வக்கிரமாக இருக்கின்றபடியினால் புதன் பின் ராசிக்கு போகின்றார். அப்போ இங்கு செவ்வாயோடு யார் தொடர்படுகிறது? ராகு மட்டும் தொடர்படுகின்றார். அப்போ ராகுவால் செவ்வாய் எச்சரிக்கப்படுகின்றார் என்று சொல்லலாம். செவ்வாய் விரும்பியோ விரும்பாமலோ புதனை நட்பாக பார்க்க வேண்டிய நிலைமை. காரணம், அங்கால பார்த்தீங்கன்னா கடும் எதிரி ராகு இருக்கின்றார். செவ்வாயின் கடும் எதிரி ராகு இருக்கின்றார். ஆகவே புதன் செவ்வாயை விட்டு விலகியதும் தனது நண்பனை செவ்வாய் இழக்கின்றார். அதே நேரம் வேறு ஒரு உதவியும் இல்லாமல் தனியாக ராகுவின் பிடியில் மாட்டுப்பட்டுள்ளார் செவ்வாய் என்று சொல்லலாம். விலகிய புதன் வேறொரு தொடர்பை நாடுகின்றார். அப்போ பின் ராசியில் யார் இருக்கின்றார்கள்? சூரியன் மற்றும் குரு. அப்போ விலகி சென்ற புதன் இன்னொரு நட்பை நாடுகின்றது. அப்போ பின் ராசியில் சூரியன் மற்றும் குரு இருக்கின்றனர். ஆகவே மரியாதை மகத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட தொடர்பை எதிர்பார்த்து புதன் பின் ராசிக்கு போகின்றார். எனவே இந்த ஜாதகர் தனது நண்பரை இழக்கின்றார். அதனால் இன்னொரு நண்பரை இவர் எதிர்பார்க்கின்றார் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கன்னியில் ராகு, தனுசில் குரு, சூரியன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன் மற்றும் கேது. இங்கு சனிக்கு 2இல் கேது இருக்கின்றார். அதற்கடுத்த டிகிரியில் சந்திரன் இருக்கின்றார். சந்திரன் ஒரு ஏமாற்றும் கிரகம். எனவே ஜாதகர் ஆலோசனைக்காக வந்தவர் ஒரு விலங்கு காணாமல் போனது குறித்து கேட்க வந்திருக்கின்றார் என்று சொல்லலாம். அதுவும் வால் உள்ள ஒரு விலங்கு காணாமல் போய்விட்டது. கேதுவை கடந்து சந்திரன் சென்று விட்டது. எனவே ஒரு விலங்கு நிலையத்தில் இருந்து இது எடுத்து செல்லப்பட்டுள்ளது என்பதை இது குறிக்கிறது. ஏனெனில் சனி மற்றும் கேதுவுக்கிடையே சந்திரன் இல்லை. இருவரையும் கடந்து சந்திரன் சென்று விட்டார். அதனால் வந்தவர் காணாமல் போன விலங்கை பற்றி கேட்க வந்திருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதோடு சனிக்கு 2இல் கேது மற்றும் சந்திரன் தான் இருக்கின்றனர். அந்த வடக்கு திசையில், அதாவது கடகம் மற்றும் விருச்சிகத்தில் வேறு எந்த கிரகமும் இல்லை. எனவே ஒரு விலங்கு நிலையத்தில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளது என்பதை இது குறிக்கின்றது என்று சொல்லலாம். இந்த அமைப்பை பார்க்கலாம். கடகத்தில் சந்திரன், கன்னியில் ராகு, தனுசில் குரு, சூரியன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் புதன் மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் கேது. இவர் ஆலோசனைக்காக வரும்போது சனி கூறா போகின்றது. இங்கு சந்திரன் கடகத்தில் இருந்து நேரெதிராக புதன் மற்றும் சுக்கிரனை பார்வை செய்கின்றார். சனிக்கு 2இல் கேது மற்றும் சந்திரன் இருக்கின்றன. சனி தொழில்காரகன். அவருக்கு 2இல் கேது. எனவே தொழில் தொடர்பான தடைகள் காரணமாக ஜாதகருக்கு துன்பம் உள்ளது என்பதற்கான அறிகுறியாகும். இதற்கு தீர்வு, மகரத்துக்கு குரு வரும்போது இந்த நபரின் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அல்லது எப்போது வடக்கு திசையை குரு பார்க்கின்றாரோ அப்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம்.
ரிஷபத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் மற்றும் கேது, கன்னியில் சூரியன் மற்றும் புதன், தனுசில் சனி, கும்பத்தில் ராகு மற்றும் சந்திரன், மீனத்தில் செவ்வாய். ஹோரா அமைப்பு பார்க்கலாம். கன்னியில் ராகு, தனுசில் குரு, மகரத்தில் புதன், சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய், கும்பத்தில் சுக்கிரன் மற்றும் சனி, மீனத்தில் கேது. நபர் ஒருவர் காணாமல் போகின்றார். அப்போது புதன் ஹோரா போய்கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பு மற்றும் சேர்க்கைகளின் கீழ் குற்றவாளிகளால் சிறுவன் பிளாக்மெயில் அல்லது மரணம் அல்லது கடத்தப்பட்ட நிலை இவற்றில் ஒன்றால் அச்சிறுவன் காணாமல் போனதை குறிக்கிறது. இங்கு குரு தனியாக இல்லை. ஜாதகத்தில் புதனுக்கு 5இல் குரு இருக்கின்றார். மீனத்தில் உள்ள செவ்வாயால் பார்க்கப்படுகின்றார். இது திடீர் மரணத்தை குறிக்கிறது. செவ்வாயின் தொடர்பிலும் இருக்கின்றார். புதனின் நேரடி தொடர்பிலும் சந்திரன் இருக்கின்றார். இந்த ஜாதகரின் திடீர் மரணத்தை இது குறிக்கிறது. ஹோரா ஜாதகப்படி ஜாதகரின் தந்தையும் நண்பரும் புதன் ஹோரையில் ஆலோசனைக்காக வருகின்றார்கள். இது காணாமல் போன சிறுவனை பற்றிய கேள்வியாக அமைகிறது. செவ்வாய் கடைசி டிகிரியில் இருக்கின்றார். சூரியனின் மகனை செவ்வாய் குறித்து காட்டுகின்றார். சந்திரன் வஞ்சகம் மற்றும் இழப்புகளை குறிக்கின்றார். மகரத்தில் இருந்து 9இல் ராகு இருக்கின்றார். இதனால் இங்கு செவ்வாய், சந்திரன், சூரியன் பிரேத அதாவது ராகுவோடு தொடர்படுகின்றனர். எனவே காணாமல் போன அந்த நேரம் அது சிறுவனின் பிரேத கர்மாவை காட்டுகிறது. ஜாதகரின் தந்தையை மிரட்டல் செய்து பணம் கப்பமாக கேட்கின்றார்கள். தந்தை அவர்கள் கேட்கும் பணத்தை கொடுக்க மறுக்கின்றார். அதனால் சிறுவன் கொலை செய்யப்படுகின்றான் என்று சொல்லலாம். இந்த அமைப்பை பார்க்கலாம். மேஷத்தில் ராகு, புதன் மற்றும் குரு, ரிஷபத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியன், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் சனி, துலாத்தில் கேது. இந்த அமைப்பை பார்க்கும்போது இந்த ஜாதகரின் தந்தைக்கு மனைவிகள் அதிகம் என்று சொல்லலாம். ஏனென்றால் சூரியன் சுக்கிரனோடு இருக்கின்றார். பின்னால் புதன் இருந்து தொடர்படுகின்றார். சூரியனுக்கு 3இல் சந்திரனும் இருக்கின்றார். ஜாதகருக்கு எதிர்பாலினத்தவர் மீது அதிகம் ஈடுபாடுள்ளவர் என்று சொல்லலாம். ஜாதகர் மிகவும் இனிமையான சொற்களை பேசக்கூடியவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் புதன் பேச்சை குறிப்பவர், குரு வழிகாட்டியாக செயல்படுவார், ராகு வாயை குறிக்கும். எனவே ஜாதகர் இரகசிய விஷயங்களில் அறிவை கொண்டிருக்கின்ற அதே நேரம் சூழ்நிலைகளை பொறுத்து சரளமாகவும் நெகிழ்வாகவும் பேசக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லலாம்.